அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் கிராமப்புற மேம்பாட்டுக்காக இந்திய அரசு கல்வி அமைச்சகத்தின் உன்னத் பாரத் அபியான் திட்டம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் முனைவர் நெல்சன். வணக்கம். வணக்கம். இந்த கிராமப்புற மேம்பாட்டுக்காக இந்திய அரசு கல்வி அமைச்சகத்தில் இந்த உன்னத் பாரத் அபியான் திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அது குறித்து எடுத்து சொல்லுங்கள். உன்னத் பாரத் அபியான் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐஐடி டெல்லி அவங்க மூலியமாக தேசிய அளவில் அவங்க தான் அதை வந்து நடைமுறைப்படுத்தினது. அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா மண்டல வாரியாக நிறையா மண்டலத்துக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு மண்டலத்தில் வந்து 3 இன்ஸ்டியூஷனுக்கு வந்து இந்த உன்னத் பாரத் அபியான் வந்து ஆர்சிஐயாக வந்து இருக்காங்க. ஆர்சிஐனா ரீஜனல் கோஆர்டினேட் இன்ஸ்டியூட். அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஐடி மெட்ராஸ், காந்திகிராம் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, இது 3 தான் அந்த மண்டல வாரியான ஒரு இன்ஸ்டியூஷன். கிராமப்புற மேம்பாட்டுக்காக இந்த 3 நிறுவனங்கள் ஒருங்கிணைக்கிறாங்க. ஒவ்வொரு நோக்கம் குறிக்கோள்னா என்னங்க? இந்த உன்னத் பாரத் அபியானோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள் மூலமாக அங்கு உள்ள படிக்கிற மாணவர்களை மிக அருகாமையில் உள்ள கிராமங்களுக்கு அழைத்து சென்று அவங்கள்ட்ட போயிட்டு அவங்களோட பழகி அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு அவங்களோட இருந்து அவங்க அதை கண்டுபிடிச்சி அந்த தேவைகள் எல்லாம் ஒரு வருஷப்படுத்தி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தேவைகளுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து விடை அளிக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் எழுதி அந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறப்பல ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் எழுதி அந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராம சபா மீட்டிங் வந்து வருஷத்துக்கு ஒரு 4 நாள் நடக்கும். அந்த கிராம சபா மீட்டிங்கில் போய்ட்டு அந்த மக்களோட உட்காந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வர போகிறோம், நாங்கள் வந்து பார்த்ததில் இந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி நல்லாயிருக்கும், இந்த மாதிரி அதுக்கு வந்து அந்த ஐஐடி டெல்லியிலேருந்து வந்து ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. உங்களோட பங்களிப்பாக நீங்களும் இதில் கலந்துக்கணும், நீங்களும் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் போடணும். அது இல்லாமல் எந்த ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்காங்களோ அவங்களேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு அந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த கிராம சபா மீட்டிங்கில் வந்து உட்காந்து பேசி அவங்கள்ட்டேருந்து ஒரு ரெக்கார்டை வாங்கி அந்த ப்ராஜெக்ட் திட்டத்தை வந்து நம்ம ஐஐடி டெல்லிக்கு வந்து அனுப்பிச்சி விட்டா உடனே அவங்க வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சில கேள்விகள்லாம் வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுபடியெல்லாம் பார்த்து அதெல்லாம் ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சுன்னா அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு அவங்க 1 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க பணமாக கொடுப்பாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த திட்டத்துக்கு வந்து ஒரு 6 மாதமோ ஒரு 7 மாதமோ வந்து டைம் எடுத்துக்கிட்டு அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி அந்த திட்டத்துக்கான வரவு செலவு கணக்குகளை வந்து அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துட்டா அடுத்ததாக புது ப்ராஜெக்டை வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உன்னத் பாரத் திட்டமானது இளைய சமுதாயத்தின் மூலமாக கிராம மேம்பாட்டை மேம்படுத்துவது தான் என்பதை ரொம்ப அழகாக சொன்னாங்க. இதை வந்து மத்திய அரசானது ஐஐடி டெல்லி தான் இதை ஒருங்கிணைக்கின்றாங்க. மண்டல வாரியாக ஐஐடி சென்னை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், காந்தி கிராம பல்கலைக்கழகம் மூலமாக தமிழகத்தில் ஒருங்கிணைக்கிறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் மூலமாக அந்த கல்வி நிறுவனத்தில் உள்ள மாணவர்களே கிராமத்துக்கு சென்று மக்களாக சென்று அந்த என்ன இந்த கிராம மேம்பாட்டுக்கெல்லாம் தேவை என்பதை ஒரு வரைவு அறிக்கையாக எடுத்து அதை கல்வி அமைச்சருக்கு சமர்ப்பித்து இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தினா இந்த மக்கள் நல்லா இருப்பாங்க, இவர்களோட வாழ்க்கை தரம் மேம்படும். அதற்கு உன்னத் பாரத் அபியான் திட்டம் ரொம்ப கை கொடுக்கும். அதற்கு கல்வி நிறுவனத்தோட பங்களிப்பும் கிராம பஞ்சாயத்து பங்களிப்பும் ரொம்ப முக்கியம் என்பதை அழகாக எடுத்து சொன்னாங்க. உன்னத் பாரத் அபியான் திட்டம் குறித்து அறிந்து தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உன்னத் பாரத் அபியான் திட்டம் குறித்து எடுத்துரைத்த முனைவர் நெல்சனுடன் விஜயகுமார்.